நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், முடிஞ்சா இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபோனை வந்து லாக் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. வெளியே போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு முன்னாடி வந்து ரொபாட்ஸ் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்குது. நம்ம ரொபாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் லிட்டராக வெளியே போகிறீங்க. வெளியே போனோன்னா உங்கள் முன்னாடி ரொபாட்லாம் நடந்து போயிட்டு இருக்குது. என்னடா அது அப்படின்னு முடிச்சுட்டு ரோடு கிட்ட போனீங்கன்னா வந்து கார்ஸ் எல்லாம் வந்து பறந்துட்டு இருக்குது. டே என்னடா சொல்கிற, கார் பறகுது, ரோபோட் நடக்குது, ஃபியூச்சரில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வருஷம் வந்து 2122 அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. அதாவது இன்னையிலேருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி கழிச்சு இப்போலேருந்து இன்னும் 100 இயர்ஸ் ஃபியூச்சரில் நீங்கள் திடீர்னு எப்படியோ அங்கே போயிட்டீங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன மதனு, பைத்தியம் முடிச்சிருமே மதன், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ருடால்ஃப் ஃபென்ஸ் அப்படிங்கிற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டர்நெட்டோட மோஸ்ட் ஃபேமஸ் டைம் ட்ராவல் ஸ்டோரி வந்து ருடால்ஃப் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் நபரோடது தான். ஒரு நூற்றாண்டு வந்து திடீர்னு ஒரு டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டாருன்னு பலர்னால நம்பப்பட்டு இருக்குது. இன்னும் மிகப்பெரிய பலர் இருந்துகிட்டு அதை டீபங்க் பண்ணி இதெல்லாம் உண்மையிலங்க, இதெல்லாம் கட்டுக்கதங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்டர்நெட்ல 1990s வந்து அதிகமாக பேசப்பட்ட ஸ்டோரி, டைம் ட்ராவல் ஸ்டோரினாலே யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருடால்ஃப் ஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நபரோட ஸ்டோரி தான். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் இந்த ருடால்ஃப் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 29 வயசு பையன் வந்து 100 வருஷம் கடந்து எப்படி டைம் டிராவல் பண்ணான், அவன் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டான் இத்தனை பேர்னால, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ முதல்ல இருந்தே வர ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் வந்து 1951. எப்போ? 1951. இப்போ கிடையாது, இப்போல இருந்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 1951 வந்து நான் ஒரு 70 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கில் ஒரு பர்டிகுலர் நபர் வந்து ரொம்ப வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, அதாவது இந்த 1951 ஏற்ற மாதிரியே இல்லை, ஏதோ போன செஞ்சுரியில் வாழ்ந்தவன் மாதிரி ஒரு பெரிய கேப்பெல்லாம் போட்டுட்டு, ஒரு ஏப்ரஹாம் லிங்கன் மாதிரி ஒரு டைட்டான ஒரு கோட்டெல்லாம் போட்டுட்டு ரொம்ப வித்தியாசமாக ஒருத்தன் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் ஏப்ரஹாம் லிங்கன் மாதிரி வந்து அப்படியே அங்கே நடந்து போயிட்டு இருக்கான். எங்கே? நியூயார்க்கில் இருக்கிற டைம் ஸ்கொயரில். நியூயார்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்தோட பிஸ்னஸ் கேபிட்டல். நியூயார்க்கில் வந்து திடீர்னு ஒருத்தர் இப்படி நடந்து போகிறப்ப அங்கே இருக்கிற கூட்டம்லாம் முழிக்கிறாங்க. என்னடா 1951 இப்படி டேஸ்ட்டே இல்லாமல் எவனோ ஒருத்தன் போயிட்டு இருக்கு, ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போகிறான்னு கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்படி அவன் வந்து ரொம்ப வேகமாக நடந்து போயிட்டே இருக்கான். அப்படி அவன் வேகமாக நடந்து போயிட்டு இருக்கப்போ அங்கே வந்து சிக்னல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே அவன் கவனிக்காம ரோட்ல வந்து திடீர்னு தாண்டி போறான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரெட் சிக்னல் வந்த உடனே நிக்கிறாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் அந்த சிக்னலுங்கிற கான்செப்டே தெரியாதவன் மாதிரி ரோட கிராஸ் பண்றான். கிராஸ் பண்றப்ப அங்க நடக்கிறவங்களுக்கு பெர்மிஷன் இல்லை, அப்போ ரெட் சிக்னல் போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த நேரம் பார்த்து இன்னொரு ஒரு கார், அந்த கார் வந்து கிரீன் சிக்னலை பார்த்து அவன் பாட்டு வரான். வர்றப்போ திடீர்னு இடிச்சிருது. இந்த இடியில வந்து ருடால்ஃப் ஃபென்ஸ் அப்படிங்கிறவன் வந்து அங்கேயே அடிச்சு மயக்கம் போட்டு விழுகிறான். அண்ட் கொஞ்ச நேரத்தில் காயம் அதிகமாக பட்டதுனால இறந்தும் போயிடுறான். சுற்றி இருக்கிறவங்களாம் அவனை முதல்ல அலர்ட் பண்ணுறாங்க, ஏய் பாருன்னு கவனிக்காமல் இடிச்சதில் அவன் இறந்தும் போயிடுறான். ஸோ சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அலர்ட் பண்ணுறாங்க. கிட்டையும் போய் பார்க்குறாங்க, வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு யாரா இவன் அப்படின்னு யாருக்குமே புரியலை. ஸோ போலீஸையும் அலர்ட் பண்ணுறாங்க. யாருமே வந்து கிளைம் பண்ணக்கூட, கிட்ட இருக்கிறவங்க அவனுக்கு தெரியும் அப்படின்னு கூட யாரும் சொல்லலை. ஸோ போலீஸ் வந்து ஃபைனலி வராங்க. வந்துட்டு ருடால்ஃப் ஃபென்ஸோட ட்ரெஸ்ஸை முதல்ல பார்த்துட்டு அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் இது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போகிறாங்க. இருந்தாலும் பாடியை கொண்டு போயிட்டு பாக்கெட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க, ருடால்ஃப் ஃபென்ஸோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ருடால்ஃப் ஃபென்ஸோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் நான் சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பர் டோக்கன் வந்து கண்டுபிடிக்கப்படுது. காப்பர் டோக்கனா? டோக்கன் எப்போ வந்து காப்பரில் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இட் கெட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். 5 சென்ட்டுக்கு 1951 5 சென்ட்டுங்கிறது ஒரு நம்பரே கிடையாது. இப்போமே நம்ம டாலருக்கு போயிட்டு அப்போமே வந்து டாலர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 5 சென்ட்டுக்கு ஒரு பியரே. ஸோ ரொம்ப கம்மியான காசுக்கு வந்து ஒரு காப்பர் டோக்கனே வந்து காப்பரில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காப்பர் டோக்கன் பாக்கெட்டில் கிடைக்குது. ரெண்டாவது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குதிரையை பாதுகாக்கிறதுக்கு குதிரை, இப்போ எப்படி நம்ம கார் வாஷ் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஹார்ஸ் வாஷ்க்கான ஒரு பில் அவன் பாக்கெட்டில் கிடைக்குது. குதிரையை வந்து எங்கேயோ அவன் கொடுத்துட்டு வந்திருக்கணும், அந்த குதிரையை அவங்க கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பில் ரெசிப்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்கல்ல, அது ஒன்று இருக்குது. இதில் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1951 யூஎஸ்ல நியூயார்க்கில் யாரும் குதிரை ஓட்டிட்டு இல்லை. பட் அவன் பாக்கெட்டில் வந்து குதிரை ஓனர் மாதிரி குதிரையை கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு டிக்கெட் இருக்குது. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, $70 பேங்க் நோட்ஸ் வச்சிருக்கான். $70 பாக்கெட்டில் இருக்குது. அந்த $70 பார்த்தீங்கன்னா 100 வருஷம் பழமையான ரூபா நோட்டா டாலர்ஸாக இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து அப்போ பிரிண்ட் பண்ணது தான், ஆனால் பார்க்கறதுக்கு புதுசாகவே இருக்குது. எந்த விதத்திலுமே வந்து இது ஒரு 100 வருஷம் பழமையானதுன்னே சொல்ல முடியாது. மின்ட் கண்டிஷனில் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு $70 மதிப்பான கேஷ் இருக்குது. ஆனால் அது 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்குது.
அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கார்டு வந்து ஒன்று கிடைக்குது. இந்த இப்போ நம்ம ஊரில் வந்து விசிட்டிங் கார்டு இப்போலாம் யாரும் கொடுக்குறது இல்லை, பட் அப்போ பிஸ்னஸ் கார்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பிஸ்னஸ் கார்டில் வந்து ருடால்ஃப் ஃபென்ஸ் அப்படின்னு போட்டுட்டு 5th அவென்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிற நியூயார்க்கில் ஒரு ஏரியாவில் வந்து அட்ரஸும் போடப்பட்டிருக்கு. அண்ட் கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பயங்கர ட்விஸ்ட்டு. இது நடக்கிறது என்ன 1951. ஸோ கடைசியாக அந்த பாக்கெட்டில் கிடைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1856 ருடால்ஃப் ஃபென்ஸுக்கு எழுதப்பட்ட ஒரு பர்டிகுலர் லெட்டர். இதெல்லாம் பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது. போலீஸ்க்கு வந்து இதை பார்த்துட்டு பயங்கரமான குழப்பம். எவனாவது பிராங்க் பண்ணுறானா, பிராங்க் பண்ண ட்ரை பண்ணி அவனாவது இறந்து போயிட்டானா. இன்னைக்கு 1951 இருக்கும், ஆனால் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு போன செஞ்சுரியில் இருக்கிற பொருட்களாக இருக்குது, ஆனால் எல்லாமே புத்தம் புதுசாக இருக்குது அப்படின்னு பயங்கர குழப்பம். ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிற மெயின் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இருந்துக்கிட்டு இந்த அட்ரஸ்க்கு போகிறார். முதல்ல அவனோட ஐடி ஒரு இது இருக்குல்ல, விசிட்டிங் கார்டு சொன்னேன்ல, பிஸ்னஸ் கார்டு. ஸோ அதில் இருக்கிற அட்ரஸ்க்கு போகிறார். அங்கே போய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ருடால்ஃப் ஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னால் அங்கே இருக்கிறவங்களுக்கு ருடால்ஃப் ஃபென்ஸா எங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு குழப்பம் என்னடா இங்கே யாருமே தெரிலங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க கேட்டால் அங்கே கடையை நடத்தி அங்கே வேற ஒரு கடை இப்போ இருந்துட்டு இருக்கு. அவர் வீடு இல்லை, இப்போ அங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்துட்டு இருக்கு. அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு 50-60 வருஷமா இருக்குங்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க ருடால்ஃப் ஃபென்ஸுங்கிற பேரை கேள்விப்படலாங்கிறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு பயங்கரமான குழப்பம். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ருடால்ஃப் ஃபென்ஸுங்கிறது வந்து வேற யாருக்காவது தெரியுமான்னு சொல்லிட்டு ரேண்டமாக கேட்டு பார்க்குறாரு. யாராவது ஒருத்தங்க மிஸ்ஸிங் கேஸ் வந்து ருடால்ஃப் ஃபென்ஸ் யாராவது காணாமல் போயிட்டாங்கன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டு பார்க்குறாரு. அந்த மாதிரியும் யாரும் கிடையாது. அப்புறம் வந்து யாராவது மிஸ்ஸிங் கேஸ் கொடுப்பாங்களா, அது யாருமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து யாராவது தேடிட்டு இருக்காங்களா, வேற யாராவது வந்து கேஸ் கொடுக்காம ரேண்டமாக அப்பாவா அம்மாவா அந்த மாதிரி அப்பாவா இல்லை தம்பி அண்ணனை யாராவது தேடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அந்த மாதிரியும் யாரும் கிடையாது. ருடால்ஃப் ஃபென்ஸுங்கிற பேர் வந்து கேட்குறவங்க எல்லாருமே தெரிலங்கிறாங்க. போலீஸ் ரொம்ப குழம்பி போய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. நம்ம வந்து எங்கே பேர் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வந்து எல்லோ புக்ஸில் இருக்கணும். இல்லை அந்த எல்லோ புக்குங்கிறது எல்லோ பேஜஸ், அதாங்க அட்ரஸ்லாம். இப்போலாம் ஃபோன் நம்பர் வந்து நம்ம எல்லாமே ஃபோனில் வச்சுருக்கோம். பட் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லார் வீட்டோட ஃபோன் நம்பரும் வந்து ஒரு பெருசாக ஒரு எல்லோ புக்குன்னு போட்டு அந்த டைரக்டரி வந்து எல்லா கண்ட்ரிலையும் கொடுக்கப்படும். எல்லாரோட ஃபோன் நம்பரும் அந்த புக்கில் இருக்கும். ஸோ அந்த புக்கில் வந்து இந்த ருடால்ஃப் ஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கான்னு சொல்லி தேடுறாங்க. அண்ட் டு ஹிஸ் சர்ப்ரைஸ், அந்த இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸரோட சர்ப்ரைஸ்க்கு வந்து 1939, அதாவது இப்போ இருக்கிறது எந்த வருஷம் 1951, ஆனால் 1939 இருக்கிற எல்லோ பேஜஸில் வந்து ருடால்ஃப் ஃபென்ஸ் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது. ஜென்ரலாக இந்த சீனியர் ஜூனியருங்கிற கான்செப்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஒரு பேர் இருந்து பையனுக்கும் அதே பேர் இருந்ததுன்னா அந்த பையனுக்கு அதே பேரை வச்சுக்கிட்டு ஜூனியர்னு ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ 1939ஓட எல்லோ பேஜஸ் புக்கில் வந்து ருடால்ஃப் ஜூனியரோட ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் கிடைக்குது. ஸோ இந்த போலீஸ்க்கு வந்து பயங்கரமான குழப்பம். சரி, எப்படியும் வந்து இப்போ நம்ம ஏதோ நெருங்கிட்டு இருக்கோங்கிற ஒரு ஐடியா கிடைச்சோன்னா ருடால்ஃப் ஃபென்ஸோட ஜூனியரோட அட்ரஸ்க்கு வந்து இவர் போறாரு. பட் அங்கே போய் பார்த்தா அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்து அவரோட பேங்க் அது இதுன்னு கான்டாக்ட் பண்ணுறப்போ ஃபைனலி சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் கேட்குறப்போ தெரிய வர ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட விடோடு மனைவி வந்து ஃப்ளோரிடாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நியூயார்க் ஒரு இடத்துல இருக்குது, ஃப்ளோரிடா இன்னொரு இடத்துல இருக்குது. அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து பை திஸ் டைம் அவருக்கு வந்து புரியலை, இது வந்து நம்மளை தாண்டி ஏதோ நடந்துட்டு இருக்கோ அப்படின்னு அமானுஷ்யமோ அந்த டைம் டிராவல் கான்செப்ட்ல அப்போ பெருசாக பேசப்படல. அவர் 1951. ஸோ அவர் வந்து இந்த அமானுஷ்யமா ஏன்னா 1951 சொல்றப்ப இன்டர்நெட்டே வராத காலகட்டம். அப்போ வந்து நம்ம டைம் டிராவல்லாம் எவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே போய் ட்ராவல்லாம் பண்ணி பார்க்குறாரு. ஃபைனலி அந்த விடோவை யாரு, இவர் ருடால்ஃபோட ஜூனியர், அதாவது ருடால்ஃபோட பையனோட பொண்டாட்டி வந்து இப்போ விடோவாக இருக்கிறத வந்து ஃப்ளோரிடாவில் போய் கண்டுபிடிக்கிறாரு. ருடால்ஃப் ஃபென்ஸ் ஜூனியரோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க அப்பாவை பற்றி எங்ககிட்ட பெருசாக பேசவே மாட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சின்ன வயசில் ரொம்ப குழந்தையா இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு நாள் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. பட் போன மனுஷன் வந்து அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. அவங்களோட அம்மாவும் அவரும் இருந்துக்கிட்டு சின்ன வயசுலேயே நிறைய இடங்கள்ல போய் தேடி பார்த்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப வருஷத்துக்கு அவர் திரும்பி வருவாருன்னு காத்து இருந்து கடனில் நிறைய மூழ்கி நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பட் அவங்க அப்பா வந்து கடைசி வரைக்கும் திரும்பியே வரல. இதனாலே வந்து ருடால்ஃப் ஜூனியருக்கு வந்து ருடால்ஃப் சீனியரை வந்து சுத்தமாக பிடிக்காது, பேசவே மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் போலீஸ்க்கு வந்து பயங்கரமான மன வருத்தம் ஒரு சைடு, என்னடா என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கப்போ திடீர்னு ஒரு விஷயம் ஸ்பார்க் தட்டுது. வெயிட் பண்ண, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா 100 வருஷத்துக்கு முன்னாடி? அப்போ நம்ம அந்த ரெக்கார்டை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 100 வருஷம் பழமையான யூஎஸில் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த பழைய போலீஸ் ரெக்கார்ட்லாம் பேப்பரில் எடுத்து தேடி பார்க்குறப்போ அங்கே 100 வருஷத்துக்கு முன்னாடி ருடால்ஃப் வந்து காணாமல் போயிருக்காருன்னு சொல்லிட்டு ருடால்ஃபோட மனைவி ருடால்ஃப் சீனியரோட மனைவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த
லெட்டர் அந்த அப்புறம் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. கடைசி வரைக்கும் அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அதை கடைசி வரைக்கும் ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸாகவே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியலை. இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸ் இருந்துக்கிட்டு இந்த கேஸை வந்து பயங்கர கிரேசியாக பார்க்குறாரு. ருடால்ஃப் ஃபென்ஸ்னு ஒருத்தன் 100 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போகிறான். திடீர்னு 1951 அதே ட்ரெஸ்ஸோட அதே பொருட்களோட உள்ளுக்குள்ளே வரான். நியூயார்க்கில் ஒரு ரோட்டில் அடிபட்டு இறந்து போகிறான். அந்த ரோடை அவன் தாண்டுறப்ப அங்கே சிக்னல் வந்து இருக்குதுங்கிற ஒரு கான்செப்டே தெரியலாங்கிறது தான் சுற்றி எல்லாரும் சொல்கிறாங்க. அவன் அங்கேருந்து இங்கே 100 வருஷம் எப்படி ஒருத்தன் கடந்து வர முடியும்? டைம் ட்ராவல் பண்ணியிருப்பானா அப்படிங்கிறதுலேருந்து ஏகப்பட்ட குழப்பங்கள். இது மந்திரமா, மாயமா, பிராங்கா, என்னது இதுன்னு கடைசி வரைக்கும் அந்த போலீஸ்க்கு புரியல. ஸோ இதை வந்து நம்ம இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாம் எழுதி வச்சோன்னா போலீஸ் வந்து நம்மளை மற்ற போலீஸ் சீனியர் போலீஸ்லாம் சிரிச்சிருவாங்க, பைத்தியம் நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த கேஸை வந்து கடைசி வரைக்கும் இந்த இறந்து போனவர் வந்து ஒரு அன்னோன் பாடி அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ட்ரீட் பண்ணி முடிச்சிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து லேட்டர் பீரியடில் அவரோட வாழ்நாள் காலங்களில் வந்து இதை வந்து கதையாக நிறைய பேர்கிட்ட சொல்கிறப்போ யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் இது கதையாக வந்து நம்புகிற சில பேர் வந்து அதை பல இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இதை ரூமர்ஸாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1971 இந்த ரூமர் வந்து உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு ஒருத்தங்க ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆகுது. 1971 அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் நியூஸ் பேப்பர்ல இந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் பல நியூஸ் பேப்பர்ஸ், பல மேகசின்ஸ் வந்து எஸ்பெஷலி இந்த கான்ஸ்பிரசி தியரிலாம் பேசுவாங்க. அவங்கலாம் அந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் 1971 இது நடந்து 20 வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் வந்து ப்ரூஃபா எடுத்துட்டு அவங்க அதை நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இதை ஃபேக்ட் செக் பண்ண ஒரு பர்டிகுலர் ஸ்பானிஷ் ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 1951 ஐ ஆம் ஸ்கேர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக் வந்துச்சு. இந்த புக்ல வந்து நிறைய சிறுகதைகள் இருந்துச்சு. அதுல வந்து ஒரு சிறுகதை எக்ஸாக்டா இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒன்று நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தாரு, ருடால்ஃப் ஜூனியர், சீனியர், இதே கதை வந்து அதுல இடம் பெற்றிருக்கு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கதை, கட்டுக்கதை. இது வந்து லேட்டர் பீரியட்ல மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களே தவிர இது முழுக்க முழுக்க கட்டுக்கதை. இட்ஸ் அன் அர்பன் லெஜண்ட், இட்ஸ் அ மித் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேக்ட் செக் பண்ணி இதை பொய்ன்னு சொல்லி ஓரமா வச்சிடுறாரு. ஆனால் இன்னொரு சைடு இந்த கான்ஸ்பிரசி தியரி, டைம் டிராவல் இதெல்லாம் நம்புறவங்க இருந்துகிட்டு சேச்சா இது 100% உண்மைப்பான்னு சொல்லி நம்புறவங்க இன்னொரு சைடு இருக்காங்க. ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா என்னோட ஒப்பீனியன் வந்து இதில் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனாலும் ஃபார் ஃபன் கேட்கறதுக்கு பயங்கரமான ஸ்டோரியாக இருக்குன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி 2 கேள்வி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ருடால்ஃப் சீனியர் வந்து சப்போஸ் இது உண்மைன்னு ட்ரீட் பண்ணோம்னால் எப்படி வந்து 100 வருஷம் டைம் டிராவல் பண்ணியிருக்க முடியும்? என்ன நடந்திருக்கும்? ஒரு வீட்டை விட்டு வெளியே வாக்கிங் போகிற நம்ம மனுஷன் எப்படி திடீர்னு நியூயார்க்கில் சம்மந்தமே இல்லாமல் டைம் ஸ்கொயரில் நடந்து போயிட்டு இருப்பாரு? அந்த கேப்பில் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, இது கூட கதையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலோ இல்லைனாலோ, பட் ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் மோர் பர்சனல். சப்போஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட இடத்துல இருந்து வெளியே போய் பார்க்குறீங்க, ரூமை திறந்துட்டு வெளியே போகிறீங்க. வெளியே போன உடனே நீங்கள் இயர் 2122 இருந்தீங்கனால் வாட் வில் பி த ஃபர்ஸ்ட் திங் யூ டூ? ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்ச உலகத்தில் தெரிஞ்ச எல்லாருமே, இங்கே மட்டும் இல்லை, உங்களுக்கு உலகத்தில் தெரிஞ்ச பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்லேருந்து யாருமே அப்போ கிடையாது, ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்ச பேர் கூட இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க 100 வருஷத்தில். அப்படி திடீர்னு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி 100 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா வாட் வில் பி த ஃபர்ஸ்ட் திங் யூ டூ? உங்களோட இமேஜினேஷனை யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டைம் ட்ராவல் ஸ்டோரிஸ், மித்தெல்லாம் பிடிக்கும்னால் அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Cheers. Have a great day. Take care. Bye. Cheers.